வணக்கம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிறந்திருக்கின்ற புது வருட நல்வாழ்த்துக்கள். இன்று புதன்கிழமை 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபிட்சமான காலை பொழுதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இன்றைக்கு நாங்கள் உதயன் பத்திரிகை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக போர் நிறுத்தம் செய்தார் மஹிந்தா, பொன்சேகா பரபரப்பு தகவல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இறுதிப் போரின் போது புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் தப்பிச் செல்வதற்காகவே 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மஹிந்த ராயபக்ஷ போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அதனால் அவர் மீது புலிகளுக்கு கோபம் இருக்காது, எனவே மஹிந்த ராயபக்ஷ மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சாவகச்சேரி மருத்துவமனையில் இனிமேல் பாஸ் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் அனுர அரசின் பாதீடு மார்ச் 21 வாக்கெடுப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்துவதற்கு யோசனை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல தரம் 5 புலமை பரிசில் வெளியான வினாக்களுக்கு திறந்த புள்ளிகள் சட்டவிரோதம், உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பாடசாலைகள் ஆரம்பம் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளை வியாழக்கிழமை ஆரம்பமாகும் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல எலிக்காய்ச்சல் அறிகுறியோடு 2 மருத்துவமனையில் என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் மேலும் 2 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஜாழ் மாநகர சபை எல்லைக்குள் திண்ம கழிவகற்றல் பதிவு அட்டை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் திண்ம கழிவு அகற்றல் பதிவு அட்டையை விநியோகித்து குறைந்த பட்சத்தில் வாரத்தில் ஒரு தடவையாவது ஒவ்வொரு வீடுகளிலும் திண்ம கழிவகற்றல் நடைபெறும் என்கிறதான செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கின்றது. இதேபோல வவுனியா விபத்தில் 7 வயது சிறுவன் பலி என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது வவுனியா பாவற்குளத்தில் நேற்று மாலை நடந்த விபத்தில் 7 வயதுடைய சிறுவன், அதாவது அவர் உயிரிழந்திருக்கின்றார். அப்துல் மஜித் என்கின்ற சிறுவனை உயிரிழந்ததாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல உயர்தர பெறுபவர்கள் ஏப்ரலுக்குள் வெளியாகும் என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. தவறான முடிவெடுத்து மாணவி உயிரிழப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ரயிலுடன் மோதி பெண் படுகாயம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் நாங்கள் அடுத்த பக்கத்தில் பார்ப்போம் இருந்தால் அரிசிக்கு தட்டுப்பாடு, பாழ்ச்சோறு இல்லாமல் புத்தாண்டில் பரிதவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் டின்மீனுக்கு வட்வரியை குறைக்குக என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதோடு பருத்தித்துறையில் அதிகூடிய மழைவீழ்ச்சி, அதாவது நேற்று பருத்தித்துறையில் அதிகூடிய மழைவீழ்ச்சி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் போலீஸ் தளத்தில் பைசர் தாக்குதல் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. இலங்கை போலீஸ் துறையின் தளங்கள் மீது பைசர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் அச்சக திணைக்களத்தின் இணையதளம் முடக்கம் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது அரச அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் கேக் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசரகால பதில் குழு தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல கடந்த ஆண்டில் போதனாவில் 166 இறுதிய சத்திர சிகிச்சைகள் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது 2024ஆம் ஆண்டில் யாழ் போதனா மருத்துவமனையில் 166 இறுதிய சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதான என்கின்றன செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அரச ஊழியர்களுக்கு 15,000 வேண்டும் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதோடு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சிறுநீரக நோயாளர்களுக்கு உயர்கிறது கொடுப்பனவுங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. அதாவது சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 7,500 ரூபாய் கொடுப்பனவை 10,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல கஞ்சாவுடன் இளைஞர் கைது என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பொன்னாளையில் கஞ்சாவை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் வட்டுக்கோட்டை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலே 4 கிராம் மற்றும் 8 மில்லிகிராம் கஞ்சாவுடன் 21 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல
அதிபர்களின் ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் சிறுவர்களுக்கு தடை வருத்தமானி வெளியீடு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் துப்பாக்கியுடன் இருவர் கைது என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர்கள் இருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேருவளை மற்றும் கிரிபாவா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மஹிந்தாவுக்கு ஊடக பேச்சாளர் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனக்கான ஊடக பேச்சாளர் ஒருவரை நியமித்துக் கொண்டுள்ளார். அதற்கமைய சட்டத்திரணி ரவீந்திர மனோஜ் கமகே இனிவரும் காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளராக செயற்படுவார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதோடு நான் பார்ப்போம் இருந்தால் கடந்த ஆண்டில் விசர்நாய் கடியால் இருவர் உயிரிழப்பு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் அடுத்த ஆண்டில் வெப்பம் உயரும் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக அமைந்திருக்கின்றது. நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.